ஃபர்ஸ்ட்ல நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பணிக்கு செல்லக்கூடிய பெருமளவில் சம்பாதிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக குறிப்பாக இளைஞர்கள் ஒரு 30 வயது 35 வயது கீழே இருக்கவங்க, 40 வயது கீழே இருக்கவங்க கூட கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. ஏனென்றால் இப்போது சீட்டிங் வந்து வெளியிலேருந்து வரல. இப்போல்லாம் திருடன் வந்து கதவை உடைத்து கொண்டு இல்லை பூட்டை உடைத்து கொண்டோ இல்லை ஆள் இல்லாத வீட்டில் திருடுறதெல்லாம் பழைய கதை. படிப்பறிவு இல்லாத பாமர திருடைங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சே உங்கள் கைனாலேயே அவனுக்கு காசை கொடுக்குற மாதிரி, அது கைனால் கிடையாது, அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான திருட்டுகள் தான் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கைது. கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. டிஜிட்டல் கைதுனா என்ன? கைதுனா போலீஸ் பிடிச்சிட்டு போய் விலங்கு போட்டு லாக்கப்பில் வைப்பாங்க. அப்போ கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கிறது கைது அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஜிட்டல் கைது அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்தியாவை பதட்டமடைய செய்யக்கூடிய படித்தவர்களை, குறிப்பாக நல்ல வேலையில் இருப்பவர்களை, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவர்களை தான் குறிவைத்து இது மாதிரி ஏமாத்துறாங்க. இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யூஸாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கு யூஸாக இருக்கும், இல்லை ஒரு நண்பர்களுக்கு யூஸாக இருக்கும், இல்லை எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்குது. காரணம் வந்து இதுதான் இன்றைக்கி இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவில் இந்தியா ஒரு சீட்டிங் நாடாக சீட்டர்ஸுடைய நாடாக மாறி வருகிறது. அப்படின்னா நான் சாதாரணமான சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்தியாவில் வருஷத்துக்கு வந்து 42,000 வழக்குகள் சைபர் கிரைமில் பதிவாகுது. இந்த மாதிரி சைபர் கிரைம் பண்ணுறது. ஸோ இது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுங்க பாம்பேயில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஃபோன் வருது. அந்த பொண்ணு மாதம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குது. ஒரு கம்பெனியில் 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி எதுக்கோ லோனுக்காக அப்ளை பண்ணுன்ற மாதிரி பேசி அதோட அக்கௌண்ட் நம்பரையும் இதையும் ட்ராக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் போது அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஏன்னா ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணோடனே, நாங்கள் வந்து இடியிலேருந்து பேசுகிறோம் அப்படின்றாங்க. இடினா இன்கம் டேக்ஸ்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லி பேசுகிறாங்க. முதல்ல இன்கம் டேக்ஸ்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் வந்து போன வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதில் இந்த மாதிரி பிரச்சனை அது இருக்குது. அது போக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏதோ பார்சல் அனுப்புறீங்க, கொரியர் அனுப்புறீங்க, இந்த மாதிரி ஏதோ மிரட்டல் வருது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உண்மையிலே டேக்ஸில் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்படி வந்து பல பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதில் இந்த பொண்ணு மாட்டிக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம், இல்லைனா உங்கள் வேலைக்கு சொல்லி உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இதை பிடிச்சிருவாங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 9,980,000 ரூபா இருக்குது அப்படின்னோடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிடும். கரெக்டாக சொல்கிறாங்களன்னா, இன்கம் டேக்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்குது, இதை நாங்கள் விசாரணைக்கு வந்து நேரடியாக வரமாட்டோம், பாம்பே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், இதுதான் எங்கள் நம்பரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துடுங்க. அங்கே ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா இன்கம் டேக்ஸோ போலீஸோ இடியோ வந்தது அப்படின்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். நீங்கள் கல்யாணம் ஆகாத பொண்ணாக வேறு இருக்கீங்க, அதுவும் ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியான குற்றங்களில் நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கான்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து அது பிஇ முடிச்சிருக்கு, நல்ல இப்போ வேலை பார்க்குது, 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் ஆகுது. இது ஒன்று என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட ஹோட்டலில் இங்கே வந்து நீங்கள் ரூம் போட்டு உங்கள் பேரில் தான் ரூம் போடணும், வேறு ஆள் பேரில் போடக்கூடாது, யாருக்கும் சொல்லவும் கூடாது, நீங்கள் அங்கே வந்து ரூம் போட்டுருங்க, அதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு கால் வரும், நீங்கள் ரூம் போட்டு அங்கே உட்காந்துருக்க ரூமில் நாங்கள் விசாரணைக்கு வருவோன்றாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு என்ன பண்ணுறது, அங்கே போய் ரூம் போடுது. எவ்வளோ படிப்பறிவு இருந்தும் பொது அறிவு இல்லாதனால எவ்வளோ லூஸாக இருந்திருக்கு பாருங்கள். போய் இது பேரில் அந்த நட்சத்திர ஹோட்டலில் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு ரூமை போட்டு உட்காந்தோடனே கால் வருது. கால் வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வீடியோ காலில் உங்களை வந்து நேராக விசாரிக்கணும் அப்படின்னா உங்கள் கூட யாரும் இல்லையா, இல்லை அப்போ வீடியோ காலில் காமிங்க அப்படின்றாங்க. வீடியோ கால் ஆன் பண்ணுங்க. வீடியோ கால் ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கால் வீடியோ ஓப்பன் ஆகும்ல, அதில் வந்து யூனிஃபார்ம் போட்டு ஒரு அதிகாரி உட்காந்துருக்க மாதிரி பேசுகிறான் ஒருத்தன். உட்காந்துட்டு காட்டுங்க ரூமில் யாரும் இல்லைல்ல, சரி ரைட், அப்படியே வீடியோ காலில் இருங்க அப்படின்ட்டு சரின்னு விசாரணை பண்ணுற மாதிரி, நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன போயுது, எப்படி உங்களுக்கு வருமானம் வருது, வேறு எதாவது இன்கம், உங்களுக்கு சைனாலேருந்து உங்களுக்கு பணம் வர மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்படி இப்படின்னு இதை போட்டு மிரட்டினோடனே இந்த பிள்ளை பயந்துருச்சு. பயந்த உடனே சரி அப்படின்னு ஒரு 10-20 நிமிஷம் என்கொயரி பண்ணுறாங்க. ஆன்லைனில் வீடியோ கால் ஆன் பண்ண சொல்லி இவன் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு கேப்பெல்லாம் போட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துருக்கான் அவன். இந்த பிள்ளைக்கு வந்து அது என்ன யூனிஃபார்ம்னே தெரியல, ஏதோ ஒரு அதிகாரி உட்காந்து நம்மளை விசாரிக்கிறான்னு பேக்ரவுண்டில் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் வேஷம் மாதிரி போட்டு ஒருத்தன் பின்னாடி கிராஸ் பண்ணுறது போகிறது வர்றது, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு உடனே இந்த பிள்ளை பயந்த உடனே என்ன சொல்லியிருக்கு, சரி நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன்,
நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உடனடியாக இப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து ₹1,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சோடனே ஓகே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை டேப் பண்ணுறாங்க, இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. உடனே அடுத்து என்ன பண்ணுறாங்க, இருங்க நீங்கள் அங்கேயே இருங்க, திருப்பி நாங்கள் வீடியோ காலில் வருவோம், இன்னொரு அதிகாரி உங்களை விசாரிப்பார் அப்படின்னோடனே இன்னொரு அதிகாரி ஒருத்தன் வரான். அவன் விசாரிக்கிற மாதிரி சும்மா பேசுகிறான். பேசின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் ₹9,80,090 இருக்கா கரெக்டாக அப்படின்னு. ஆமாம் சார். அப்போ கரெக்டாக சொல்கிறான் என்னென்ன, ஆமாம் உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லா மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எல்லா மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம், விசாரணை முடித்த உடனே உங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோன்றாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, தன்னோட அக்கௌண்ட்டில் இருந்த ஃபுல் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது ஒரு அக்கௌண்ட்டுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே சரி நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறாங்க, சரி நீங்கள் போகலாம், 3 நாள் கழித்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் அப்படின்றாங்க. அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் அப்படின்னோடனே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, திருப்பி கால் பண்ணுறான் அந்த நம்பருக்கு, உங்களுக்கு வேறு ஒரு தகவல் வந்திருக்கு, நீங்கள் தீவிரவாதிகளோட சைனாவோட தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான வருது. திருப்பி நீங்கள் அதே இடத்துக்கு ரூம் போட்டு வாங்க விசாரணைக்கு வாங்க, இந்த டைம் நாங்கள் நேரில் வருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பயந்துட்டு வீட்லேயும் சொல்லாமல் மன உளைச்சலில் 3 நாள் இருந்த காசு பூரா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கவர்மெண்ட் தான் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னு நினச்சிட்டு திருப்பி ரூமை போட்டு உட்காந்த உடனே ஆனால் இன்னொரு ஆஃபீஸர் பேசுகிறான், சரி அவங்க 2 பேரும் என் ஜூனியர்ஸ் தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்று செய்யுங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் சட்டை பட்டன்லாம் கழட்டுங்க, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள், அப்படியே அந்த வீடியோ காலில் காமிங்க அப்படின்னு. உடனே இது பயந்துட்டு என்ன, இல்லை நான் உங்களை விட்டுறேன், இப்போ உங்களுக்கு இம்மிடியேட்டாக உங்கள் பணம் அவங்க தெரியாமல் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ உடனே உங்களுக்கு பணமும் வந்துடும், உங்கள் மேலே எந்த வழக்கு இல்லை, நீங்கள் நம்புங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஷர்ட்டை மட்டும் கழட்டுங்க அப்படின்னே இப்போ சட்டையை கழட்டுறேன். உடனே நீங்கள் எதை கழட்டி காமிங்க, அதை கழட்டி காமிங்க அப்படின்ற மாதிரி காட்டினே இந்த லூஸும் இந்த மாதிரி சட்டையெல்லாம் கழட்டினோடனே சரி ஓகே விட்டுருங்க, உங்களுக்கு நாளைக்கு அங்கே அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இவளை இதை அரை நிர்வாணமாக எடுத்த இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிவிட்டு, இப்போ உன் வீடியோ ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன், இன்னும் எனக்கு 5 லட்ச ரூபா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ தான் இவளுக்கு ஒரு டவுட் பயந்து போலீஸில் கூப்பிட்டு சொன்னோடனே, போலீஸில் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ஒரு கால் பண்ணேன்னா அதிகாரியை ஆன்லைனில் என்கொயரி பண்ணுவாங்களா, படிச்சிருக்கீங்க அறிவில்லையான்னு சொல்லி உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க, ஆளை பிடிக்க முடியல, எஸ்கேப் அந்த நம்பர்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிட்டாங்க. இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் இங்கே பாம்பேயில் நடந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபா அடிச்சிருக்காங்க. இப்போ இதில் இருந்து எங்கே இருந்துன்னா குஜராத்லேருந்து. எப்படி தான் குஜராத்துக்கு கொள்ளையர்களுக்கும் குஜராத்துக்கும் ஏன் இப்படி தொடர்பு ஆகுது அப்படின்னே தெரியல, சரியா? நீங்கள் வேறு மாதிரி லிங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. ஆனால் என்னென்னா தாய்வானை சேர்ந்த ஒரு 4 பேரை போலீஸ் அகமதாபாத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன தீவிரமாக விசாரிச்சா இவங்க எப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் ஃப்ராடு. இதே மாதிரி என்னென்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா, ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு இப்போ உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் டீட்டெயிலாக எடுத்துருவாங்க. அக்கௌண்ட் டீட்டெயிலு, உங்கள் பேர், ஆதார் கார்டு நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் எடுத்துருவாங்க. இந்த ஆதார் கார்டு தான் மகா டுபாக்கு ஒரு திட்டு பசங்களாச்சு. இது எல்லா டீட்டெயிலும் ஏதாவது நீங்கள் கடையில் போகும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஆதார் கார்டை கொடுங்கன்னு சொல்லி இப்போ ரிலையன்ஸ் ஸ்டோர்லலாம் கேட்பான், ஆதார் கார்டு கொடுங்க, உங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்லை இதை எவனாவது எல்லாரும் திருடையும் கிடையாது, அதில் சில பேர் இதை விற்றுடனே உங்கள் ஆதார் கார்டில் உள்ள எல்லா டீட்டெயில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். எப்படின்னா வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க, இல்லை ரேஷன் கார்டை பார்த்து ஜாதகம் பார்ப்பேன் பாருங்கள், எப்படி போன மாதம் நீங்கள் 10 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன், ஆமாங்க 2 கிலோ 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கியிருக்கேன், ஆமாங்க அட என்னங்க வாங்கினது பூரா அப்படி சக்கரை ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கியா, ஏன்டா மூதேவி ரேஷன் கார்டை கொண்டு வந்தேன்னா எப்போ அவனுக்கு ஜாதகம் பார்க்குறேன்ருக்குல்ல, இதே கதை தான் இது. அவன் ஃபோன் பண்ணுவான், வடக்கன் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சைனாவுக்கு 3 பாஸ்போர்ட்டு காலாவதியான பாஸ்போர்ட் அனுப்பியிருக்கீங்க, அதே எனக்கும் அந்த கால் வந்திருக்கு, ஏன்னா வேறு ரூபத்தில் வரும், பாம்பேலேருந்து நீங்கள் இந்த கொரியர் அனுப்பிடுறீங்க அப்படின்னு. நம்ம என்ன பார்ப்போம், சைனாவுக்கு காலாவதி நீங்கள் பாஸ்போர்ட்டை அனுப்புகிறோன்னா இது பெரிய அஃபென்ஸ் ஆச்சே அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது போக ஒரு ஃபைல் நிறையா பேப்பர்ஸ் நீங்கள் கொரியர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆதார் நம்பரில் தான் கொரியர் போயிருக்கு, உங்கள் ஆதார் நம்பர் இதுவான்னு கேட்பான். கரெக்டாக சொல்கிறானே, உங்கள் பேர் இதுவான்னு கேட்பான், உங்கள் டேட் ஆஃப் பர்த். அப்போ சரி கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்பான். ஆமாம் இருக்குது அப்படின்னே உங்கள் மேலே இப்போ விசாரிப்பாங்க. கொலாபா போலீஸ் இப்போ கால் பண்ணுவாங்க பாம்பேலேருந்து, இப்போ கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன், நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஐயோ நான் பாம்பேக்கே வரவும் இல்லை, அது மாதிரிலாம் அனுப்பலைன்னா, இல்லை உங்கள் பேரில் அப்போ நீங்கள் எதாவது ஆதார் கார்டு யார்ட்டையா கொடுத்தீங்களா, போன வாரத்தில் ஒரு வாரத்தில் யார்ட்டையா கொடுத்தீங்களா, அந்த நம்பர் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏதாவது ஒன்று வாங்கியிருப்போம், ஏதாவது ஃபோன் எதுக்கு ஒன்று கொடுத்துருவோம்.
இப்படியே மிரட்டி உங்களை பற்றி சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு போலீஸ் பேசுவாங்கன்னு பேசினோடனே உங்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கு, நீங்கள் உடனே பாம்பே கிளம்பி வரணும் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு, இல்லைனா கேஸை நாங்கள் இது பண்ணுறோம், ஒரு 25,000 அனுப்புங்க இப்படின்றது இது ஒரு ஸ்டைல். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு பொண்ணை நீயா போய் நீயா ஒரு ரூம் போட்டு நீயா உட்காந்து டிஜிட்டல் காலில் என்ற வரணும். அதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு ஃபோனை பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை ஆதார் கார்டு டீட்டெயில்ஸோ சீட்டிங் பண்ணிவிட்டோ இல்லை எங்கேயோ ஒன்று பார்த்துட்டு உங்கள் நம்பரை வந்து ஏதாவது லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு ரேண்டமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி சார் உங்கள் பேர் இதுதானே அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் இடியிலேருந்து பேசுகிறோம், இன்கம் டேக்ஸ்லேருந்து பேசுகிறோம், சிபிஐலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அரெஸ்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், நாங்கள் அடுத்த காலில் வர வரைக்கும் நீங்கள் இருக்கணும், அடுத்து வந்து நீங்கள் வந்து நேராக வந்து பாம்பேலையோ டெல்லியிலையோ ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அகமதாபாத்லேயே வந்து நீங்கள் நேரில் சிபிஐ ஆஃபீஸில் ஆஜராகி நீங்கள் இந்த குற்றம் செஞ்சீங்களா இல்லையான்னு உங்களை பற்றி விசாரிக்கணும். ஐயோ நான் என்னையா குற்றம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைனாவோட தொடர்பு இருக்குது, பாகிஸ்தானோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்கு நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க, அந்த பார்சல் இங்கே சிக்கியிருக்கு, அது பார்த்தீங்கன்னா குண்டு இல்லாத பழைய துப்பாக்கியா, நான் எங்கேயா துப்பாக்கிலாம் அனுப்புனேன்னு, இல்லைங்க உங்கள் பேரில் அனுப்பியிருக்காங்க, அதை கஸ்டம்ஸ் பிடிச்சிட்டாங்க, அது வந்து இப்போ இங்கே தான் இருக்குது, விசாரணையில் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் அனுப்பலை, நீங்கள் அனுப்பலையா, ஐயோ நீங்கள் அனுப்பலையா, இப்போ உங்கள் ஆதார் கார்டை வச்சு எதை தீவிரவாதிகள் அனுப்பிட்டாங்க போலன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் மிரண்டு போயிருங்க, அப்படியே இருங்க, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் அப்படியே இருங்க, அப்படியே ஆன்லைன் காலில் வாங்கினோன்னே யூனிஃபார்ம் போட்டு அங்கே ஒருத்தர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டிங்ஸை போட்டு உட்காந்துருப்பான், இதே மாதிரி உங்கள்கிட்ட பேசுவான், இந்த மாதிரி இருக்குது, உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, எந்த ஊரில் இருக்கீங்க, உங்கள் பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா, பாகிஸ்தானில் உள்ள அந்த அகமது இவருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, அகமது அலி ஜின்னாக்குன்னு. ஐயா அப்படிலாம் யாருமே எனக்கு தெரியாது, ஏங்க அவருக்கு தாங்க நீங்கள் அனுப்பிடுங்க பார்சலு, அவர் வந்து இங்கே இதில் இருக்கார், பெஷாவரில் இருக்கார், அங்கே தான் அவர் துப்பாக்கி வியாபாரம் பண்ணியிருக்காரு, அவர் அங்கே உள்ள பாகிஸ்தான் போலீஸ் பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன லிங்க்குன்னு இப்படி கேட்கும்போது நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. உடனே ஒரு அடையை போட்டு நீங்கள் முதல்ல ஒரு 1 லட்ச ரூபா அனுப்புங்க, நம்ம என்னென்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்ப வைத்து, நாங்கள் விசாரணையில் இருக்கோம், உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து உடனே எனக்கு பணம் அனுப்பிட்டு அக்கௌண்ட்டை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க. இப்படி ஒரு டாக்டர், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு டாக்டரு 20 லட்ச ரூபா அனுப்பியிருக்காருங்க. நம்புவீங்களா? வயதானவர், அவருக்கு 80 வயசு ஆச்சு, ரிட்டையர்டு டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, இப்போ அவர் பையன் தான் பார்த்துருக்காரு. 20 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு 1 வாரத்தில் திருப்பி பணம் வந்துடும் சொல்லி நாங்கள் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம் சொல்லி சீஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில். ஸோ இப்படி வந்து இப்போ அகமதாபாத்தில் 3 பேரை பிடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா தாய்வானை சேர்ந்தவர்கள். அப்புறம் விசாரித்து பார்த்தா தான் இந்தியா முழுவதும் 42,000 வழக்குகள் வருஷத்துக்கு வந்து பதிவாகுது. இதற்கு தலைநகரம் எதுனா பெங்களூரில் மட்டும், கர்நாடகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் அளவுக்கான, 30 மில்லியன்னா 1 மில்லியன்னா 10 லட்சம், 30 மில்லியன்னா $3 கோடி அளவுக்கு சீட்டிங் நடக்குதான் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. இது போக என்னன்னா 11,000 வழக்குகள், அதாவது நாடு முழுவதும் 42,000, அதில் 25% வழக்குகள் எங்கே பதிவாயிருக்கு, எங்கே இந்த சீட்டிங் நடக்குது அப்படின்னா பெங்களூர்லேருந்து அந்த கால் வருது, அங்கே தான் ஆஃபீஸை போட்டு சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி கால் வரலாம். இந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட், நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, வீட்டில் தான் இருக்கணும், அதை அசையக்கூடாது, ஆன்லைன் காலில் வாங்கன்னா முதல்ல செருப்பை தூக்கி காட்டுங்க, இல்லைனா உடனடியாக சைபர் கிரைம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது பெண்கள் வந்து சுதாரிப்பாக இருக்கணும், ஆண்களும் சுதாரிப்பாருங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.